சென்னைக்கு பக்கத்துல பெரும்பாலும் யாருக்கும் தெரியாத மலைக்கு மேல இருக்க அம்மன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த கோயில வர ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாத திருவிழா நடக்க இருக்கு. இந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்ற டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான டெம்பிள்ஸ்க்கு நம்ம பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கோயிலோட பேரு அருள்மிகு ஸ்ரீ மலையரசி பவானி அம்மன் ஆலயம். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல பெரும்பாக்கம்ல இந்திரா நகர் அப்படின்ற ஏரியால தான் இருக்கு. இந்த கோயில மட்டும் தான் ஆடி 10வது வாரம் அம்மனுக்கு கஞ்சி வாத்தல் திருவிழாமே நடக்குது. உங்க வீட்டுல எந்த வாரம் கூழ் ஊத்துறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அம்மனோட அருள்வாக்கின்படி இந்த குட்டி மலைக்கு மேல அம்மனை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. இந்த கோயிலோட நுழைவாயிலே ஐயனார் உங்களால பார்க்க முடியும். ஆடி மாத திருவிழாக்காக பந்தக்கால் நாட்டு விழா இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த கோயிலோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 8 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் அம்மன் உங்களால தரிசனம் பண்ண முடியும். இந்த கோயில் மலைக்கு மேல இருக்கிறதுனால இந்த கோயில் நீங்க போகும்போது ரொம்ப கவனமா போயிட்டு வாங்க. இந்த அம்மன் மலைக்கு மேல இருக்கிறதுனால மலையரசி பவானி அம்மன் என்ற பேர் வந்திருக்கு. இந்த கோயில்ல விநாயகர், முருகர், ஆஞ்சநேயர், வைத்தீஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, பெரியாய், பாதாளலிங்கேஸ்வரர், முத்துமாரியம்மன், அதிர்வான வக்ரதுண்ட காளி உங்களால இங்க தரிசனம் பண்ண முடியும். நவகிரகங்களை கட்டுப்பாடுல வச்சிருக்க நவதுர்கை அம்மன் உங்களால இங்க தரிசனம் பண்ண முடியும். ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த கோயில்ல 38ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வர ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்கு. காலையில 7 மணிக்கு அம்மன் கரகம் வீதி உலாவும், மாலை 6 மணிக்கு அம்மன் திருவீதி உலாவும் நடக்க இருக்கு. முக்கியமா இந்த கோயில சண்டே அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேல தேர் திருவிழாவுமே நடக்க இருக்கு. மறக்காம உங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.